ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 days ஆஃப் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 28ஓட டயட் மீல் பிளானும் அண்ட் இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுது அப்படிங்கிற ஒன் டே விலாகும் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் நம்ம எல்லோரும் எந்திரிக்கும் போது மூஞ்சி தூங்கு மூஞ்சியாக தான் இருக்கும். எனக்கு மட்டும் என்னடா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஃபேஸ் கொஞ்சம் பளபளன்னு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் நேற்றுக்கு தூங்க போகும்போதே என் மொபைல் கொஞ்சம் டிஸ்பிளே அப்படியே ஃப்ரீஸாக இருந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் என்னோடய மொபைல் இப்படி இருந்துச்சு. ஆனால் அது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எந்திரிக்கும் போது எனக்கு ஓகேவாயிருச்சு. நானும் அந்த ஹோப்பில் தூங்கிட்டேன், மார்னிங் சரியாயிரும் அப்படின்னு. ஆனால் மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறேன், சேம் கண்டிஷனில் தான் மொபைல் இருந்துச்சு. இந்த மொபைல் தான் எனக்கு எல்லாமே. நான் மார்னிங் எந்திரிச்சதும் என்னோடய வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த மொபைலில் தான். இன்னும் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கேமரா எதுவுமே வாங்கலை. எனக்கு அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு யூடியூப்பில் பெருசாக இன்னும் ரீச் ஆகலை. அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு நான் போயிட்டுருக்கேன். அந்த வகையில் மார்னிங் நான் எந்திரிச்சதும் எடுக்கிறது மொபைலில் தான். ஏன்னா மார்னிங்லேருந்தே நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா டயட்டோட மீல் பிளானும் ஷேர் பண்ணணும், ஒன் டேவையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனக்கு அது இல்லாமல் ஒரு நாள் ஓடாத மாதிரி ஆயிடுச்சு ஊருக்கு வந்ததுக்கு பிறகு. அதனால் எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு மார்த்தாண்டம் போய் என்னோடய மொபைலை தான் ஃபஸ்ட்டு சரி பண்ணேன். உள்ளாடி ஏதோ தண்ணி போய் ஸ்ட்ரிப் ஏதோ போயிருந்துச்சு, அதை மாற்றி கொடுத்தாங்க. 5 minutes தான் ஆயிருந்துச்சு. ஸோ அதை மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு இருந்தேன். அண்டு பெட்ஷீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு, கிச்சனோட ஜன்னல் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சு அண்ட் நேற்றுக்கு தானே நம்ம ஒரு கார்பேஜ் பேக் வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போன்னு வெளியில் ஒரு பெரிய டஸ்ட்பின் இருந்துச்சு. இது நான் முன்னாடி இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதில் கார்பேஜ் பேக்கையும் போட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டே ஆரம்பிக்கும் போது அந்த மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிற அந்த ட்ரிங்கோட தான் ஆரம்பிக்கிறது. நேற்றுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் எம்டி ஸ்டொமக்கில் க்ரீன் டீ எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னதுனால நான் இன்றைக்கி மறுபடியும் சீரக தண்ணியே போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னோடய பீரியட் டேயும் கூட தான். எனக்கு நல்ல அப்டாமன் பெயினும் டயர்டும் எல்லாம் இருந்துச்சு. அதனாலேயே உட்காந்து தான் ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷனும் இருந்துச்சு. அண்ட் பீரியட்ஸ் இந்த வந்ததுமே நேற்றுக்கு அது ரிலேட்டடாக ஒரு கிளிப்பிங் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நேற்றுக்குள்ள வீடியோவில் நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஆனால் அது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. அதனால் நெக்ஸ்ட் கிளிப்பிங் நேற்றுக்கு எடுத்து கிளிப்பிங்கை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிராம்ப் மாதிரியும், அப்புறம் அப்டாமன் ஸ்டொமக் ரொம்ப பெயினாகவும் இருந்துச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு. சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இல்லை இப்போவே கூட எனக்கு பீரியட்ஸ் வரும். நான் இது ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பிஃபோர் டெலிவரியும் அப்படி தான், ஆஃப்டர் டெலிவரியுமே அப்படி தான். எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் கிடையாது, இர்ரெகுலராக இருந்துச்சு. 2 months ஒருக்கா வரும், இல்லை மந்த்லியே வருதுன்னா கூட 5 days ஒருக்கா, 10 days ஒருக்கா டிலேடாக தான் வரும். கரெக்டாக போன மந்த் அதே டேட்டில் எனக்கு வர்றதில்லை. ஆனால் நான் இப்போ இந்த டயட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே சுகர் எல்லாம் கட் பண்ணி, ஜங்கு ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் கட் பண்ணி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு பீரியட்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணும்போதே நம்ம பாடியில் எவ்வளோ நல்ல குட் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ யாருக்காச்சும் பீரியட்ஸ் இப்படி டிலேடாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன பேசிக்கான ஒர்க் அவுட்டும் டயட்டும் இருக்கும்போதே அது நார்மல் ஆகும். ஆனால் இது யாருக்கு அப்படின்னா, இப்போ தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி, பிசிஓஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்காக சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டாலே நமக்கு நார்மலாக வரும். நான் பர்சனலாக இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது.
ஆனால் வேறு சம் ப்ராப்ளம்ஸ் லைக் பிசிஓஎஸ், பிசிஓடி அண்ட் தைராய்டு இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னு டேப்லெட்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறது அண்ட் சம் அதர் நிறைய விஷயங்கள் பண்ணி பீரியட்ஸ் வர வைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் சின்ன ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணாலே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படியும் ஆகலைன்னா கண்டிப்பாக டாக்டரை வந்து போய் பாருங்கள். எனக்கு வந்து நானாக ஒர்க் அவுட் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து டயட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே எனக்கு வந்து இது ரெகுலராக இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக எனக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஹாப்பினஸோடு நான் உங்க கூட அதையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக எனக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளாடி வந்துடும். கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஒரு மாதிரி, அது எனக்கு தெரியும். அந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு நார்மலி விமென்ஸ்க்கு தெரியும்ல, அது எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே இல்லை இப்போவே கூட வரலாம். ஸோ ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணேன், நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்ட்டு. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அந்த ட்ரிங்க் குடித்ததுக்கு அப்புறமா ரைஸ் வேகிறதுக்காக ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன். நான் எல்லா வீடியோஸ்லையுமே ஷேர் பண்ணுறது தான், நம்ம போடுற ரைஸ் வேகிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டே போட்டுருவேன். அண்ட் இன்றைக்கி குக் பண்ணுறதுக்கு ஃபிஷ் வந்து நேற்றுக்கே என்னோடய மதரின்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போகிறேன், ஏன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மீலாக நான் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டேன் மார்னிங்கே. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடவே ரொம்ப டைம் ஆச்சு, 10 o'clock மேலே ஆயிடுச்சு. அண்ட் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், எனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்ததுனால. அண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு டைம் பார்க்குறேன், டைம் 12:30. லஞ்சு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட டைம் ஆயிட்டு. நான் இந்த டைமுக்கு என்றைக்குமே லஞ்செல்லாம் குக் பண்ணி முடிச்சிருப்பேன். இன்றைக்கி இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கீரை கூட்டு வச்சு அண்டு ஃபிஷ்ஷையுமே கறி வைக்க போகிறேன். இதுதான் இன்றைக்குள்ள லஞ்சு. அண்ட் கீரை வந்து எப்போவுமே நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீரையை வந்து நீங்கள் 1 by 1 எடுத்து க்ளீன் பண்ணணும் எப்போவுமே. ஏன்னா நம்ம கீரை தண்டு இருக்கும்ல, அதுக்கு இடையில குட்டி குட்டி ஹெர்ப்ஸ் இருக்கும். அப்படின்னா நம்ம இந்த விவசாயம் பண்ணுறவங்க பிடுங்குற டைமில் சின்ன அன்வான்ட் ஹெர்ப்ஸும் இந்த கீரை செடி இடையில வளர்ந்துருக்கும். அப்போ பிடுங்கும்போது அதுவும் சேர்ந்து தான் வரும், அதெல்லாம் இதுக்கு இடையில இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது 1 by 1 எடுத்து க்ளீன் பண்ணாமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம். எனக்கு முன்னாடி நிறைய வாட்டி அது நடந்திருக்கு. அப்புறமா எங்கள் அம்மா க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்து தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி. ஸோ தட் நீங்களும் கீரை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம அப்படி தான் க்ளீன் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. ஆனாலும் மேபி நீங்கள் வந்து குக் பண்ணுறதுல பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கீரையை ஒரு பக்கமாக நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் கீரை கூட்டு பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபிஷ் கறி வைக்கிறதுக்கும் எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே துருவின தேங்காய் நமக்கு பாக்ஸில் கிடைக்கும். இந்த மாதிரி துருவ வேண்டாம். ஸோ எனக்கு இப்படி தேங்காய் துருவி ரொம்ப நாள் ஆனது மாதிரி இருந்துச்சு. அண்டு தேங்காய் துருவிட்டு கீரை கூட்டுக்கு கொஞ்சம் செப்பரேட்டாக வச்சுட்டு ஃபிஷ்ஷுக்குள்ளதை ஜார்லேயே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு தான் அரைக்க போகிறேன். அதனால தான் ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதை ஜார்லேயே எடுத்து வச்சுட்டேன். அண்டு எனக்கு வந்து எப்போவுமே ஃபிஷ் குழம்பு வைக்கிறது வந்து மண் சட்டி இருக்குல்ல, அதில் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் 3 மண் சட்டி இருக்குது, நான் தான் வாங்கியிருந்தேன். நம்ம நாகர்கோயிலேருந்து மார்த்தாண்டம் வரும்போது ஆன் தி வேல அங்கங்கே இந்த ஷாப் இதுக்காகவே செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஒரு 3 வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு மண் சட்டியை நல்லா கழுவிட்டு, ஏன்னா இது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா கழுவிட்டு ஃபிஷ்ஷையும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி இந்த மண் சட்டியில் போட்டுட்டு இனி இதில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு நம்ம குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு சைடு புளியையுமே தண்ணியில் போட்டுட்டேன். அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அதனால். அண்ட் இந்த பக்கம் மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 3-4 சின்ன வெங்காயம் அண்ட் 2 பல்லு பூண்டு இவ்வளோ போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுக்க போகிறேன். அண்டு அதை அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம அந்த மண் சட்டியில் மீன் கழுவி போட்டிருந்தோம்ல அது கூடவே தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதையும் ஆட் பண்ணிவிட்டு
அண்ட் நம்ம புளி ஊற போட்டிருந்தோம்ல அதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச அந்த கோகோனட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் புளியை வந்து இது கூடயே வச்சு அரைக்கலாம், இல்லை இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். நான் இப்படி ஊற வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அண்ட் ஃபைனலி கறி லீஃப் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ளேம் ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆகும். கறி லீஃப் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இறங்கி மீன் குழம்பு திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு கீரை கூட்டுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் வேணும்ல, அதுக்கு தான் நான் வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி பச்சை மிளகெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கீரை கூட்டு பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து கொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய், கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், ஒரு 2 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் வந்து சேர்த்தா போதும், சின்ன வெங்காயம் போட்டு கொரப்பாக அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் கீரை கூட்டு பண்ணுறதுக்கு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச கீரை கூட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இவ்வளோ போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரத்திலேயே எவ்வளோ நிறைய போட்டோமோ அது நல்லா சுருங்கி கீழே போயிடும். அண்ட் அது கொஞ்சம் கீழே போனதுமே நம்ம அந்த கொரப்பாக அரைச்சி வச்சோம்ல அந்த கோகோனட்டை அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக கீரை கூட்டு ரெடி ஆகும். அண்ட் இன்னொரு பக்கம் என்னோட மதர்-இன்-லா இன்னைக்கு வந்து அவியலும் அண்ட் ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, அதையுமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. நானும் இங்கேருந்து கொஞ்சம் கீரை கூட்டு கொடுத்து விட்டுருந்தேன் அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம குக்கரில் போட்டிருந்த ரைஸும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி நம்மளோட லஞ்சும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஷ் கறி, கீரை கூட்டு, அவியல் அண்ட் 2 பீஸ் ஃபிஷ் ஃப்ரை. அண்ட் ஜக்கு குட்டி நேற்றுக்கு வந்து அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்திருந்தார். அவர் அங்கேயே லஞ்சை முடிச்சிருந்தார். ஆனால் அவருக்கு இருமலும் காய்ச்சலும் நேற்றுக்கே இருந்துன்னு சொல்லியிருந்தேன். அதனால் டாக்டரை காமிச்சப்போ அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டானிக்கை வந்து டெய்லியுமே 3 டைம்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் அவருக்கு செல்ஃபாக பண்ணுறது தான் பிடிக்கும். அந்த வகையில் நான் பிளெஸ்டுன்னு தான் சொல்லுவேன். அவரே பண்ணிப்பார். இதெல்லாம் சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி மருந்து குடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே தான். அண்ட் மத்தியானம் மேலே நல்லா தூங்கணும் நாங்கள் எல்லோரும். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சும்மா டெஸ்டினேஷனே இல்லாமல் வெளியில் போயிட்டு வருவோமா அப்படின்னு பிளான் பண்ணி வெளியே கிளம்புனது தான். அப்படியே நாங்கள் எங்களோட டின்னரையும் வெளியிலே முடிச்சுட்டு வந்தோம். நான் சும்மா தான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், நம்ம சும்மா வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு. அப்போ வெளியில் போயிட்டு வரும்போது அப்படியே டின்னர் முடித்தோம். இன்றைக்கி டின்னருக்கு வந்து 2 ஆப்பமும் அண்டு லிவரை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்ததும் சாப்பிட்டு என்னோடய டின்னரை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணேன். அவ்வளோதான், இன்றைக்குள்ள டே வந்து எனக்கு இப்படி தான் முடிஞ்சிச்சு. அண்டு வீட்டுக்கு வந்தப்புறம் ஜக்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டே நின்றுட்டு அப்படியே தூங்கிட்டார். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இல்லை நம்ம வீடியோ ரிலேட்டடாக எது ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நாளைக்கு இன்னொரு டேயோட இன்னொரு சூப்பர்வான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.